வணக்கம் அன்பா. நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பயணங்கள் நிச்சயமாக வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே சொல்லியபடியே உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். நிறைய காரியங்களை நடக்கணும் அவசரப்படுறீங்க. ஆனால் அவசரப்படுறத கொஞ்சம் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னால் அவசரப்பட்டு ஒரு காரியத்தை நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா அதோடைய காரியங்கள் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். இவ்வளோ காலம் பொறுமையாக இருந்துட்டீங்க, ஏன் இப்போ அவசரப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்க. உங்களுக்கென்று வாக்கு தத்தம் பண்ணினது, உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னது, கண்டிப்பாக உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும். அதில் வாழ்க்கையில் இப்போ எதுவுமே நடக்காதனால வேற ஒரு பிளான் பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவசரம் மட்டும் படாதீங்க. அப்படி பொறுமையாக இருக்கும்போது என்ன நடக்குது? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை மிஸ்டர் ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். அதே மாதிரி உங்களுடைய பொறுமையாகப்பட்டது. ஏன்னா அவசரப்படும் போது இன்னொரு ரூட்டை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க, இன்னொரு காரியத்தை இறங்குங்க, இன்னொரு காரியம் செய்ய ஆரம்பிப்பீங்க. இப்போ செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாமே நின்று போய்விடும். அதில் அவசரப்படாதபடி கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. நீங்கள் செய்கிற ஊழியமாக இருக்கட்டும், நீங்கள் செய்கிற வேலைகள், பிஸ்னஸ், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அரசியலாகட்டும், எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே கொடிகட்டி பறக்கும். அப்படி கொடிகட்டி பறக்கும் போது உங்கள் வாழ்க்கை எந்த நிலையில் இருக்கும் என்றால், நான் சொல்கிற மாதிரி ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைப்பார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.